ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நான் அவங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. திருச்சிற்றம்பலம் ராணவ், சோபனா, தர்ஷிகா. டே 50 பிக் பாஸ் 8 தமிழ் என்னாச்சு? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியா இங்க எனக்கு செட் ஆயிடுச்சு. இனிமே பாரு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தம்பி ராணவ் தர்ஷிகாட்ட பேசிட்டு இருக்க, "டேய் உன்ன மண்டையில தட்டி முன்னுக்கு கொண்டு வர போறதே நான் தான்டா" அப்படின்னு மேடம் சொல்ல, அடடடடா! இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ப பார்க்க திருச்சிற்றம்பலம் தனுஷ், நித்யா மேனன் போலவே இருக்குதுங்க. ச்சை! என்னத்த சொல்ல. நம்ம நித்யா மேனன் மேடம் தனுஷ் சாருக்காக நம்ம பிரியா பவானி சங்கர் அதாங்க பவித்ரா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். உனக்காக அவன்கிட்ட பேசினேன். நீ நல்ல பையன் அப்படின்னு மேடம் பாசமழைய பொழிய இத கேட்டுட்டு இருந்த முத்து, "ஓ! கம்பெனிக்கு ஆள் சேர்க்கிறீங்களா மேடம்? நாளைக்கு பஞ்சாயத்து வந்தா, நம்ம மட்டும் மாட்ட வேணாம். இவனையும் கோத்து விடுவோம்" அப்படின்னு ஆள் சேர்த்துட்டு இருக்க. "அப்படிதானே?" அப்படின்னு முத்து கலாய்க்க. "அதெல்லாம் இல்ல" அப்படின்னு மேடம் சமாளிச்சு பார்த்தாங்க. ஆனா ஒண்ணும் இல்ல. ஆனா முத்து தெளிவா சொன்னாப்ல, "நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா. உங்க கேம பாதிக்காம ஒழுங்கா விளையாண்டா சரி" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. எங்க கேம் பாதிக்காது. நாங்க தெளிவா இருக்கோம்னு" தர்சிகா சமாளிச்சுட்டு எஸ்கேப்பு. 50வது நாள் பொழுது விடிஞ்சு பிக் பாஸ் பாட்ட போட்டாரு. ஆனா உனக்கு நக்கல்யா? கோயில் கொஞ்சம் போர் அடிச்சா தெய்வம் வந்து வாழு வீடா? மனுஷன் புழுகலாம். ஏக்கர் கணக்கெல்லாம் புழுகக்கூடாது. எப்ப பாரு சொந்த கடை மாரி கத்திட்டே இருக்கானுங்க. இங்க எப்படிப்பா தெய்வம் வந்து வாழும்? தம்பி தீபக் கேப்டனா பதவி ஏத்துக்கிட்டு டீம் பிரிச்சாரு. கிச்சன் இன்சார்ஜ் கனமா புருஷன், ஸ்டோர் இன்சார்ஜ் ரஞ்சித்து. இப்படி டீம் பிரிச்ச பிறகு ஒரு ட்விஸ்ட்டு. இது எல்லாத்துக்கும் மேல வச்சாரு பாரு ஒரு ஆப்பு. என்ன ஆப்புன்னா, சூப்பர்வைசரு போஸ்டிங் யாருக்கு தெரியுமா? நம்ம சௌந்தர்யாவுக்கு தான். மேடம் எப்பவுமே வேலை செய்யாம ஓபி அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வேற வழி இல்ல. ஏன்னா மேடம் தான் சூப்பர்வைசரு. மத்த ஆளுங்கள இவங்க தான் வேலை வாங்கி ஆவணும். அப்ப மேடம் கண்டிப்பா வேலை செஞ்சு தான் ஆவணும். மேடம் ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ராயன்ட்ட போய், "தம்பி அங்க ஒரு குப்பை கிடக்குது, இங்க ஒரு குப்பை கிடக்குதுன்னு" வேலை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து கொசு தொல்ல. இவனுங்க வறுக்கிற கடலை தீர வாட ஈவிபி பிலிம் சிட்டி தாண்டி பூந்தமல்லி வரைக்கும் வீசுதாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை அப்படின்னு. தர்ஷிகா அண்ட் விஷால் 2 பேரும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கடலைய வறுக்கிறானுங்க. ஒண்ணு ஆமான்னு அந்த பக்கம் போகணும். இல்ல, இல்லன்னு இந்த பக்கம் போகணும். அத விட்டுட்டு வளவள கொல கொலன்னு நம்மளால தான் இவனுங்க பண்றத சகிக்க முடியல. நெக்ஸ்ட்டு மக்கள் கருத்து கணிப்புப்படி, பசங்க, பொண்ணுங்கள ரேங்கிங் படி வரிசைப்படி சொல்லணும். ஸோ, நல்ல நம்பிக்கை உரிய பேரு அப்புட்ன்னு சொல்லி அன்சிதா ஃபர்ஸ்ட்டு வர, ஓகே. பவித்ரா கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்காங்க. ஓசிடி பிரச்சனைலாம் சுத்தபத்தமா பார்த்துக்கிறாங்க. அப்புட்ன்னு பவித்ரா செகண்டு. தேர்டு தர்சிகா. இதில லாஸ்ட்டா வந்தது யாருன்னா, மஞ்சரி தான். அது என்னமோ தெர்ல. பசங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்டா பேசுற பொண்ணுங்கள பார்த்தா கடுப்பா தான் ஆவுது. தீபக் கொஞ்சம் அதிகமாவே நான் ஒரு லீடர் அப்படிங்கிற மோட்ல தான் இருக்காரு. சோ அவராவே டாஸ்க் கொடுத்தாரு. இவ்ளோ நாள் ஆச்சு. பட் இவங்க கூட எனக்கு செட் ஆகல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா, அவங்க கூட போய் பேசுங்க. இத வீக்கெண்ட்ல எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பிரைவேட் கம்பெனி மேனேஜர் போல பேசிட்டு இருந்தாரு. இதுக்கு இடையில நம்ம டுபாக்கூர் திருச்சிற்றம்பலம் ராணுவ தம்பி, நான் எல்லார பத்தியும் ஒன் வேர்ட்ல சொல்றேன்னு, ஏதோ தம்பி ஆவுக்கு ஆ, சாவுக்கு சா, உதாரணத்துக்கு அழகா இருக்கா அன்சிதா, சங்கு சக்கரம் சாச்சனா அப்படின்னு தம்பி எதுக மோனையில ஏதோ பேசுறேன்னு கிரிஞ்சித்தனமா என்னமோ பண்ணிட்டு இருந்தான். அதில அவன் சொன்னதெல்லாம் என்ன சொல்ல, வெற்றி விஷால், அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னானே, தீப்பொறி தீபக் அப்புட்ன்னு. சத்தியமா முடியல. கிரிஞ்சுத்தனமா இருந்துச்சு. இதையும் பார்த்துட்டு பவித்ரா தம்பிக்கு கடைசியில ஒரு பட்டம் குடுத்துச்சு. ராக்கியும் ராணாவும் அப்புட்ன்ட்டு. டேய்! இத கருமத்தெல்லாம் எப்புட்றா முடியலங்க என்னால. ஆனா கடைசில பவித்ரா டாஸ்க் குடுக்கவும், நம்ம பசங்கலாம் கதை அப்படி போதான்னு கலாய்ச்சுட்டு இருந்தானுங்க. அந்த கருமத்தையும் வேற பார்க்க முடியல. நெக்ஸ்ட் நாமினேஷன் டாஸ்க். யார நாமினேட் பண்றோமோ அவங்க போட்டோவ சிவப்பு பெயிண்ட் அடிச்சு அத கசக்கி கேட்டுக்கு வெளில தூக்கி போடணும். இதுதான் ரூல்ஸ். ஓகே ஆரம்பிக்கலாமான்னு பார்த்தா சௌந்தர்யா மேடம் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங். என்னடான்னு பார்த்தா மேடம் மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்த பிக் பாஸ் தீபக் உங்க சூப்பர்வைசர் மேக்கப் போட்டு வரட்டும். நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு போட்டு குடுத்துட்டாரு. தீபக் அடி பாவி அப்படின்னு தலையில தான் அடிச்சிட்டாரு. டீம் மாறி போன சத்யா, ஆனந்தி 2 பேரும் அவங்க பவர வச்சு டைரக்ட் நாமினேஷன் பண்ணாங்க. சத்யா ஜாக்லின சொல்ல, "மேடம் என்னடா இது வாரமா?" அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுட்டாங்க. ஆனந்தி, ரஞ்சித்த நாமினேஷன் பண்ணாங்க. இவங்க 2 பேர் போக சாச்சனா, சிவா, சத்யா, ஆனந்தி, விஷால், அன்சிதா, ராயன், அப்புறம் மஞ்சரி இவங்களும் நாமினேட் ஆனாங்க. நெக்ஸ்ட் ஷாப்பிங் டாஸ்க். மஞ்சக்கரு உடையாம ஹாஃப் ஆயில் சரியா போட்டா அவங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். சோ எல்லாரும் ஹாஃப் ஆயில் போட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அன்சிதா கரெக்ட்டா போட, தம்பி ஜெஃப்ரி ஸ்டைலா பெப்பர் போட்டுட்டே போட்டுட்டு இருந்தாரு. ஒரு வழியா எல்லாரும் கரெக்ட்டா போட, நம்ம சவுண்ட் மட்டும் சொதப்பல். நாமினேஷன் டாஸ்க் முடிஞ்ச பிறகு பிக் பாஸ் கேப்டன் தீபக்க பாராட்டினாருங்க.
குட் கேப்டன்சி, நாய் குறைக்கல, வீடு குப்பை இல்லாம நீட்டா இருந்துச்சு, ஒரு வைப்ல நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பாராட்ட, தீபக் ஹாப்பி எனர்ஜி. பார்ப்போம் இன்னும் 6 நாள் இருக்கு. நம்ம பயலுக தீபக்குக்கு என்னென்ன ஏழ்ற தர போறாங்கன்னு தெரியல. வழக்கம் போல ஷாப்பிங் டஸ்க் பஞ்சாயத்துல தாங்க முடிஞ்சுச்சு. இந்த தடவை பழைய மெத்தட்ல ஷாப்பிங். லிவிங் ஏரியால ஷாப்பிங் போர்டு இருக்க, பொருட்களோட வேல்யூ பிளாஸ்மா டிவில காட்டுவாங்க. முத்து வழக்கம் போல கணக்கு பிள்ளை வேலை பார்க்க, ஜாக்லினும் விஷாலும் பொருட்களை எடுத்தாங்க. இங்க தான் 7:30 ஆரம்பம். பேசிக் ஜாமான்லாம் எடுத்த பிறகு, ஜாக்லின் என்ன பண்ணுச்சு, காப்பி பவுடர் எடுக்க, அதான் டீ இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு காப்பி பவுடர் எடுத்தீங்க? அதுக்கு பதிலா தோசை மாவு எடுத்துருக்கலாம் அப்புட்ன்னு நம்ம பால் டப்பா சாச்சனா பஞ்சாயத்த கூட்ட, விசாலம் ஆமாம் சாமி, ஆமாம் சாமி போட, இப்போ இப்படி சொல்லுவீங்க. ஆனா அப்புறம் என்ன சொல்லுவீங்க? ஏன் காப்பி பவுடர் எடுத்துருக்கலாம், காப்பி அது போட்டு குடிச்சிருக்கலாம். ஏன் தோசை மாவு எடுத்தீங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு இதான் வேலை அப்புட்ன்னு ஜாக்கு வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, சும்மா எதுக்கெடுத்தாலும் சாச்சனா நொய்யி நொய்யின்னு வரா அப்புட்ன்னு சொல்லிட்டு மஞ்சரிட்ட புலம்பிட்டும் இருந்துச்சு. அடுத்தது கிச்சன் பஞ்சாயத்து. வீடு ஒண்ணா சேர்ந்த பிறகு ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஃபைட்டு. மஞ்சரிக்காக தனியா எடுத்து வச்ச குழம்ப, நம்ம கண்ணம்மா புருஷன் மஞ்சரி தட்டுல அப்படியே கிண்ணத்தோட ஊத்த, மஞ்சரிய கேட்டு ஊத்தியிருக்கலாம். நான் கொஞ்சம் தான் ஊத்தியிருப்பேன். இப்ப பாரு நெறைய ஊத்த விட்டியும் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஏன்பா குழம்ப வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு முத்து நடுவுல கருத்து சொல்ல, நீ ஏன் தேவையில்லாம எப்ப பாரு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிற அப்படின்னு கண்ணம்மா புருஷன் மொத்த கோதையும் முத்து மேல கொட்டிட்டாரு. இந்த சமயத்துல தான் கேப்டன் தீபக், "அச்சச்சோ! ஏன்பா வேலை பார்க்குற சமயத்துல சண்டை போட்டுட்ருக்கீங்க? வேலை பார்த்து முடிச்ச அப்புறம் ஃப்ரீயா பேசிக்கலாம்ப்பா. விடுப்பா, விடுப்பா. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா?" அப்படிங்கிற மோட்ல வந்து பேசி அனுப்பிச்சு விட, ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சுச்சு. 50ஆவது நாள்ல பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போக என்னென்ன பஞ்சாயத்து அவிங்க இழுக்க போறாங்கன்னு சத்தியமா தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல பிக் பாஸ் ரிவ்யூக்கு எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.